Hello friends, welcome to Radhi Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது blouse cutting பார்க்க போறோம். blouse cuttingல என்ன பார்க்க போறோம் அப்படினா பட்டி வந்து ஜாயின் பண்றதுக்காக கிராஸ் எடுப்போம் இல்லீங்களா? ஃப்ரண்ட் பார்ட்ல பட்டி ஜாயின் பண்றதுக்காக கிராஸ் வந்து எடுப்போம். அது எந்த அளவுல நம்ம எடுக்கணும்? எந்த சைஸ் ப்ளவுஸ்க்கு என்ன அளவுகள்ல கிராஸ் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க பேக் பார்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போறோம். கட் பண்ணி வச்ச பேக் பார்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் கையில் எடுத்துக்கோங்க. இது போல் ஷோல்டர் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது ரெண்டும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நேர்கட் ப்ளவுஸ் வந்து இப்போ கட் பண்ணுறோம். ஷோல்டர் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடில் வந்து அடி சைடில் கிளாத் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்லைன் வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் ஆம்கோல் வளைவையும் சரியாக அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. தையல் போடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைடில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சைடு உயரத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ஸ்கேல் வச்சு ஷோல்டரோட லைனை இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸினுடைய முன் கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கலாம். நான் 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான லென்த்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு என்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸினுடைய முன் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸினுடைய முன் உயரம் அப்படிங்கிறது 13.75 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து 13.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பட்டி ஜாயிண்டிங்காக இந்த இடத்துல வளைவுகள் வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் பண்ணி அதுக்கப்புறமா கிராஸினுடைய அளவு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். நார்மலாக எப்போவுமே எல்லா ப்ளவுஸ்லேயும் அப்படி தான் பண்ணுவோம். இந்த அளவுகள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் வந்து நான் எடுக்க போகிறேன். இது மாதிரி 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துலையும் 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிராஸினுடைய அளவு நம்ம இதில் இருந்து மார்க் பண்ணுவோம். இதுக்காக இந்த 1.5 இன்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கப் ஷேப்பை பொறுத்து இந்த 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் அல்லது 1.25 இன்ச் அப்படிங்கிறது மாறுபடும். சரிங்களா? அது எந்தெந்த சைஸ்க்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம இந்த கட் மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து 1.5 இன்ச். சரிங்களா? 1.5 இன்ச் பாருங்கள், இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது 28 சைஸ்லேருந்து 32 சைஸ் வரலாம் ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம 2 இன்ச் வந்து இந்த கட் எடுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம 1.5 இன்ச் இந்த ப்ளவுஸில் கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த சைஸுக்கு அதாவது 28லேருந்து 32 சைஸ் ப்ளவுஸுக்கு நம்ம 2 இன்ச் வந்து கட் பண்ணலாம். இந்த சைட்லேயும் 2 இன்ச்சு, அதே போல் இந்த சைட்லேயும் 2 இன்ச் வந்து நம்ம தாராளமாக கட் பண்ணலாம். ஏன் 2 இன்ச் கட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து லீனாக இருப்பாங்க. அதனால தான் 28லேருந்து 32 சைஸ் செஸ்ட் சைஸ் வந்து 28 to 32க்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்க லீனாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு கப் ஷேப் வந்து சிறியதாக தான் இருக்கும். ஆக அவங்களுக்கு 2 இன்ச் இந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். சரிங்களா? பட்டி அகலமாகவும் ஃப்ரண்ட் சைஸ் வந்து கம்மியாகவும் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் 2 இன்ச் எடுத்துக்கலாம். இதுவே பாருங்கள், 33 சைஸ்லேருந்து 38 சைஸ் வரைக்கும் நார்மல் ப்ளவுஸ். சரிங்களா? இது மாதிரி நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியானதாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் கீழே 2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கீழே தள்ளி எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் வந்து நார்மல் ப்ளவுஸ். சரிங்களா? பாருங்கள், ப்ளவுஸ் சைஸ் வந்து 39லேருந்து 45 45க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 1.25 இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா சரியானதாக இருக்கலாம். சரிங்களா? இந்த 1.5 இன்ச்சுக்கு பதிலாக 1.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராஸோட அளவை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த அளவை வந்து நம்ம குறைக்கும் பொழுது சரிங்களா, இந்த அளவு 2 இன்ச் இங்கே 1.5 இன்ச் இங்கே 1.25 இன்ச் இது மாதிரி இந்த அளவை வந்து நம்ம குறைக்கும் பொழுது ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி கிளாத் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இல்லைங்களா, அதனால
1.25 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். உடல் வந்து ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிளாத் வந்து அதிகமாக தேவைப்படாது. ஆக 2 இன்ச் எடுத்துக்கலாம். நார்மலாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து எடுத்துக்கலாம். இதுவே இது மாதிரி உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கும் இது மாதிரி எடுக்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும். சரிங்களா? இது மாதிரி கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால நம்ம 1.5 இன்ச் அல்லது 1.25 இன்ச் எடுத்தோம் அப்படின்னாலே அவங்களுக்கு போதுமானது. இது ப்ளவுஸை பொறுத்து நம்மளுக்கு சைஸ் வந்து மாறுபடும். 2 இன்ச் எடுக்கிறோமா 1.5 1.25 அப்படிங்கிறது ப்ளவுஸ் சைஸை பொறுத்து மாறுபடும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ளவுஸ் பாருங்க, பட்டி வந்து எவ்வளோ கிராஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கிராஸாக இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம 2 இன்ச் எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுகள் வந்து குறையும். இந்த அளவு வந்து கொஞ்சம் குறையும். 2 இன்ச் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஃபுல் கிராஸ் கிடைக்கும். இதுவே 1.5 இன்ச் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கீழே தள்ளி வரும். கிராஸ் கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். பாருங்க, இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த கிளாத்தினுடைய அளவு ப்ளவுஸ். சரிங்களா? பாருங்கள், 1.5 இன்ச் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் வந்து கிராஸ் கிடைக்கும். இது மாதிரி நம்மளுக்கு தேவைக்கேற்ப 2 இன்ச் தேவையா அல்லது 1.5 இன்ச் தேவையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கிளாத் அதிகமாக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கம்மியாக இருந்தால் போதும், ஃப்ரண்ட்டில் கிளாத் வந்து கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம 2 இன்ச் எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம். இதுவே நம்ம அளவுகளை அதாவது கிராஸே தேவையில்லை அப்படிங்கிற ப்ளவுஸும் இருக்குது. பார்க்கலாம். பாருங்க, இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா 36 சைஸ் ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ்க்கு பாருங்கள் நான் கிராஸ் எடுக்கவே இல்லை. சரிங்களா? ஏன்னு கேட்டால் கிராஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னனால நான் கிராஸ் எடுக்கல. முன்பக்கம் பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டி வந்து கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் 1 இன்ச் அகலத்தில் தான் கேட்டிருந்தாங்க. கிராஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாட் மட்டும் ஒரு டாட் மட்டும் பிடிச்சிருக்கேன். சரிங்க? 1 இன்ச் அகலத்தில் பட்டியும் ஒரு டாட் மட்டும் நான் வந்து பிடிச்சிருக்கேன். இது மாதிரி தேவைக்கு ஏற்ப நம்ம டாட் வந்து எவ்வளோ பிடிக்கிறோம் அப்படிங்கிறதும் எந்த ப்ளவுஸ்க்கு எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம்தான். மாதிரி ப்ளவுஸில் வந்து நம்ம கிராஸ் வந்து 2 இன்ச் வைக்கணுமா அல்லது 1.5 இன்ச் வைக்கணுமா அல்லது 1.25 இன்ச் வைக்கணுமா அப்படிங்கிறத நம்ம அளவு ப்ளவுஸை பார்த்து நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் 1.5 இன்ச் நம்ம வந்து 2 சைடும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த 1.5 இன்ச்சில் இருந்து பாருங்கள், கிராஸினுடைய அளவு அப்படிங்கிறத நம்ம 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். கிராஸினுடைய அளவு 3.25 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 டாட்டையும் லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து டெப்த் எடுக்கணும். எப்போவுமே 1 இன்ச் லென்த்துக்கு ஸ்ட்ரைட்டாகவும் அடுத்து வந்து ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் உள்பக்கமாகவும் டெப்த் எடுத்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் பக்கத்தில் போகும்பொழுது ஜாயிண்ட் ஆயிடணும். சரிங்களா? இந்த பக்கத்தில் ஸ்ட்ரைட்டாக வரணும். அதே போல் இந்த சைடும் ஸ்ட்ரைட்டாக வரணும். இடைப்பட்ட கேப்பில் மட்டும்தான் நம்ம 1/4 இன்ச் வந்து டெப்த் எடுக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்ம அளவுகள் மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபோல்டிங்கை கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேக் பார்ட்டை வந்து கையில் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து இதன் மேலே வந்து நம்ம சரியாக வந்து வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுட்டு ஷோல்டரும் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடமும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடும் சரியாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். பேக் சைடில் பாருங்கள், இந்த லைனுக்கு கீழே நம்ம வந்து இந்த மாதிரி மடக்கி ஸ்டிச் பண்ணிடுவோம் இல்லைங்களா? இது மாதிரி ஃபோல்டு பண்ணிடுவோம். இப்போ பட்டியினுடைய 3 அகலங்கள் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம்.
பட்டி கட் பண்ண வேண்டிய கிளாத் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பட்டன் சைடில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா தையலுக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச் தேவைப்படும். அதே போல் ஃபஸ்ட்டு ஹேர்கட் பக்கத்துலேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹேர்கட் பக்கத்துலேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/2 இன்ச் கேப்பில் இது மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த லைனில் ஃபுல்லாக வந்து கரெக்டாக 1/2 இன்ச் இருந்தால் போதுமானது. இல்லை 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் 1/4 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம கீழ் சைடில் தையலுக்காக 1/2 இன்ச் கேப்பில் ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பட்டியினுடைய அகலங்கள் இதில் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டியினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா கொக்கி பட்டி சைடில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து பேக் சைடில் ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதாவது மடக்கி இருக்கும். அந்த ஃபோல்டிங் வரைக்கும் நம்ம வந்து எவ்வளவு அகலம் அப்படின்னு பார்த்து அந்த இன்ச்சை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அகலத்தை மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்கள், இந்த கிராஸினுடைய அளவை இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். கிராஸினுடைய அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச். அந்த 3.25 இன்ச்சை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பட்டியினுடைய 2வது அகலம் வந்து மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த 2 அலகும் சேமாக தான் வரும் நம்மளுக்கு, சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கிறப்ப கிளாத் வந்து உள்பக்கமாக போயிடும் இல்லைங்களா? ஆக இந்த 2 மார்க்கிங்கும் ஜாயிண்ட் ஆயிரும் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப. இந்த மாதிரி பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம பட்டியினுடைய 2வது அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட்டியினுடைய 2வது அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2.25 இன்ச், சரிங்களா? அதிகபட்சம் 2.25 இன்ச் இருக்கணும், சரிங்களா? இதுக்கு உள்பக்கமாக தான் பட்டியினுடைய 2வது அகலம் வரும். உங்களுக்கு 1.5 இன்ச் அல்லது 1.25 இன்ச் இந்த மாதிரி வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக 1/2 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணி 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு சரியாக 2.25 இன்ச் வந்திருக்கு. நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 ஹேர்கட் பக்கத்தில் நம்ம மெஷர் பண்ணாலும் அதே அளவு தான் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் கிராஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 7 to 8 இன்ச்சுக்குள்ளார வரும், சரிங்களா? சில பேர்த்துக்கு 6 இன்ச் கூட வரலாம். அவங்களோட செஸ்ட் ரவுண்டை பொறுத்து கிராஸினுடைய அளவுகள் வந்து அதிகரிக்கும். எவ்வளவு லென்த் இருக்கோ அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். பட்டையினுடைய 3வது அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங் வரைக்கும், பேக் சைட் ஃபோல்டிங் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 4 இன்ச் வந்து கிடச்சிருக்கு. இந்த 4 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டையினுடைய 3வது அகலம் மார்க் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் அகலம் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது 2வது அகலம் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3வது அகலமும் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். கிராஸினுடைய அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதே போல் இந்த சைடும் வந்து எவ்வளவு அகலம் இருக்கோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த கிளாத் வந்து நம்ம அளவுகள் எடுத்துக்கல. ஏன்னு கேட்டால் நம்ம டாட் பிடிக்கும்போது உள்பக்கமாக போயிடும் இல்லைங்களா? அதனால் இந்த அகலத்தை நம்ம வந்து நான் எடுத்துக்கல, சரிங்களா? இப்போ நம்ம பட்டியினுடைய 3 அகலங்களையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், லைன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஷேப் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு. இது மாதிரி நம்ம லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லைன் போடும் பொழுதே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஷேப் சரியாக இருக்கா, இல்லை நம்ம வந்து தவறாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத லைன் வந்து போடும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். பட்டியை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸான கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன். பட்டியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1/2 இன்ச் கீழ் பக்கமாக வந்து நம்மளுக்கு தையல் கிடைக்கும், சரிங்களா? இந்த லைனில் வந்து நம்ம தையல் போட போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் ஆல்ரெடி கிராஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால லைட்டாக கிளாத் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம அளவுகள் மார்க் பண்ணதுக்கும் லைட்டாக கிளாத் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும். ரொம்பவும் இழுக்காமல் கரெக்டாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கார்னரில் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாத் வந்து சரியாக இருக்கும். கீழ் சைடில் பார்த்திங்கன்னா 2ம் சேமாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். எக்ஸ்ட்ரா பட்டி வந்து 1/2 இன்ச் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபைனலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பட்டன் பீஸ் சைடில் செகண்ட் டாட் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆம்கோல் சைடில் 3rd டாட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு கிராஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத, எந்த சைஸ் ப்ளவுஸ்க்கு எப்படி எடுக்கணுங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.